கோவையில் பல இடங்களில் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். பேருக்கு நடத்தக்கூடாதுங்கண்ணா. அதாவது பேருக்கு நடத்தக்கூடாது. பேருக்கு ஆபீசர்ஸ் ஒரு பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு பேசிட்டு வாக்காளர் முகாம்ங்கிறது கீழே போகணும், வீட்டுக்கு போகணும், ரீச் அவுட் பண்ணணும். ஒரு பூத் ஸ்லிப் எனக்கு எப்படி கொடுக்க முயற்சி பண்றாங்களோ, பூத் ஸ்லிப் எல்லா இடத்துக்கும் கொடுக்கல, ஒரு பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு எப்படி முயற்சி பண்றாங்களோ ஒரு வாக்காளர் முகாம்ங்கிறது அப்படி இருக்கும். ரியலா போய் வீட்டுக்கு போய் பார்க்கணும். சும்மா நேம் சேக்கு 2 டீச்சரை டைவர்ட் பண்ணி 2 நாள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து 1 நாள் ஃபீல்டுக்கு போக வச்சு அப்புறம் எல்லா தேர்தல் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஏஜென்ட் ஒரு 1/2 நாள் வர வச்சு ஸோ அந்த மாதிரி நடத்தினா சரியா வராதுங்கண்ணா. பீப்புள் ஹேவ் டு பர்சனலி கோ செக். அதுக்கு ஒரு டைம் எடுத்து பர்சனலாக செக் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணி அதை மாவட்ட ஆட்சியரெல்லாம் நேரத்தை ஒதுக்கி தனியாக ஆஃபீஸர்ஸ் போட்டு மைக்ரோவாக பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது லார்ஜ் ஸ்கேல் இல்லைங்கண்ணே. உங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு டெலிட் ஆயிருக்குன்னா அது லார்ஜ் ஸ்கேல். அப்புறம் தேர்தல் இது மாதிரியே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒருத்தர் ஜனநாயகத்தில் கஷ்டப்பட்டு ஓட்டு போட வைக்கிறோம். ஒரு முறை ஒருக்கா ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சா 2வது முறை அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க லைஃப் டைம் வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. அதனால இதெல்லாமே ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் சொல்ல நீங்களும் தான் பாக்குறீங்க. எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் இதே சண்டை பிரச்சனை. சேலஞ்ச் ஓட் போடணும், டெண்டர் ஓட் போடணும், இந்த ஃபார்ம் கொடுங்க அந்த ஃபார்ம் கொடுங்க. இதனாலேயே பல இடத்துல போலிங்கு டிலே ஆயிட்டு இருக்கு. பல இடத்துல பாத்தீங்கன்னா கியூ பெருசா இருக்கான காரணம் மறுக்கப்பட்டவங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரிசைடிங் ஆஃபீஸர் அவரு ரூல் சொல்றாரு, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவரு ரூல் சொல்றாரு. அவங்களுக்கே பெரிய குழப்பம். ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல டெலீட்டட்னு இருக்கு. அப்போ அவங்க சேலஞ்ச் ஓட் போடலாமா, அது ஒரு கன்ஃபியூஷன். ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்கண்ணா, நம்ம டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் தானே இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.